இந்த பிஸ்கட். எனக்கு வேணாம். ஏன் உனக்கு பிடிச்ச பிஸ்கட் தானே? நேற்று வரைக்கும் பிடிச்சது, இன்னிலேருந்து பிடிக்கல. சரி, நான் வேலையாக வெளியே போகிறேன், வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதே என்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். சரி, நான் உனக்கு 1000 ரூபா கொடுக்குறேன். எதுக்கு? ஒரு கேமு, அதில் நீ ஜெயிச்சுன்னா அந்த 1000 ரூபா எடுத்துக்கலாம். என்ன கேம்? நான் மனசில் 100க்குள்ளே ஒரு நம்பர் நினச்சிக்குவேன், அதை நீ கரெக்டாக சொல்லணும். சரி. நினச்சிக்கிட்டேன், சொல்லு. 55. இல்லை, தப்பு, 40. சரி, நம்பர் நிறையா இருக்கிறதால உனக்கு குழப்பமாக இருக்கும். கலர்ஸ் கம்மியாக தான் இருக்குது, அதில் ஒன்று நினச்சிக்கிறேன், சொல்லு. நினச்சிக்கிட்டேன். ஆரஞ்சு. இல்லை, தப்பு, பிளாக்கு. நீ உன் மனசில் நினைக்கிறதுலாம் எனக்கு எப்படி தெரியும்? என்ன மேஜிக்கல் பவராக இருக்குது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு? எனக்கு மட்டும் நான் மேஜிக்கல் பவராக இருக்கு? நீ எதுக்கு கோவமாக இருக்கிறான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னால் தானே தெரியும். இந்தா. ஆமாம்ல, நான் என்னென்னு சொன்னால் தான் உனக்கும் தெரியும். ஆனால் நான் சொல்லாமலே உனக்கு தெரியணும். இந்த பிஸ்கெட்டை நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே என்ன ரீசனாக இருக்கும்னு தெரிஞ்சுட்டு வந்து என்னை சமாதானப்படுத்து. ஓ, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?